வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர இரண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRFக்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய இரண்டாவது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRFில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் பிரதமர் அவர்கள் நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRFில் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டது இல்ல, உத்தராகண்ட்ல நடந்ததுதான் அப்படி நாங்க சொல்ல. தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஆஸ் தேசிய பேரிடர்வு, அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணல. இல்லைங்க, அந்த சிஸ்டமே இல்ல. இது தேசிய பேரிடர், இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லுவது இரக்கமற்ற ஒரு தகவலாகும். எவ்வளவு கடுமையான பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட இதில் அரசியல் செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 2 வரலாறு காணாத புயல் பெருமழை தொடர்பாக அவர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கின்றன. அவர் 2 முக்கியமான அம்சங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்றிய அரசு தேவையான எல்லா உதவிகளையும் மீட்பு பணிக்காக செய்தது, வானிலை ஆய்வு மையம் முன்பே எச்சரித்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த எச்சரிக்கையை கவனமாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற வகையில் இந்த தவிர்க்கும் நடவடிக்கைகளை செய்யவில்லை என்பது அவருடைய ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது, இதை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது, கூடுதல் நிதி தருவது வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். பல அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். மாநில அரசை குற்றம் சாட்டும் தொழில்தான் அவருடைய பேச்சில் இருக்கிறதே தவிர மக்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய தன்மை இல்லை என்று அதற்கு திரு தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கிறார். தாமதமாக தரப்பட்ட ஒரு வானிலை எச்சரிக்கை பொத்தாம் பொதுவாகவும் துல்லியமில்லாமலும் தரப்பட்ட ஒன்று என்று திரு அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். வானிலை ஆய்வு மையத்தையே மூடிவிட வேண்டும் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கேட்ட நிதி என்பது இந்த புயல் வெள்ளத்திற்கு சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்குமாக மொத்தமாக கேட்டிருக்கக்கூடிய தொகை என்பது 21,692 கோடி. மாநில பேரிடர் நிதியாக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை திட்டக்குழு ஆய்வு செய்து அவர்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கென்று 900 கோடி ஆண்டுக்கு ஒன்றிய அரசு தரும். மீதி பணத்தை தமிழ்நாடு ஒரு 300 கோடி ரூபாயை போட்டுக்கொள்ளக்கூடிய ஆண்டொன்றுக்கு செய்யக்கூடிய இயல்பான ஒன்று. அதில் முதல் தவணையை ஏற்கனவே தந்திருக்கிறார்கள். வரவேண்டிய 2வது தவணையைத்தான் இப்போது
450 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள். இது புதிய நிதி அல்ல, மாறாக SDRF என்கிற மாநில பேரிடர் நிவாரண தொகைக்கு பதிலாக தேசிய பேரிடர் நிதியிலிருந்து வேண்டுமென்றால் கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என்று கடும் பேரிடராக இதை அறிவித்து அந்த அடிப்படையில் டெல்லி கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஒரு கோரிக்கை. நாங்கள் கேட்டதில் எதுவும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தை நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டு நிதியமைச்சர். இதில் யார் அரசியல் செய்கிறார்கள்? தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா, ஒன்றிய நிதியமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தில் நியாயம் இருக்கிறதா என்கிற அம்சங்களை எல்லாம் விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு க நகராஜ், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு மனுஷபுத்திரன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கனக சபாபதி, பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திரகுமார் தேரடியோட முதற் பார்வையை கேட்கணும். இந்த பேரிடரை மாநில அரசு எப்படி சமாளித்தது? வரலாறு காணாத ஒரு மழை பெய்கிற போது பாதிப்பு மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய நேரத்தில் ஒன்றிய அரசின் பங்கு என்பது படகுகளை அனுப்புவது, ஹெலிகாப்டர் அனுப்புவது மட்டும்தானா, அல்லது ஏற்கனவே தந்திருக்கக்கூடிய நிதி இனிமேல் கூடுதலாக தர முடியாது என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நிதியமைச்சர் ஒரு உண்மையை மறைத்து விட்டு பேசுகிறார். SDRF ஒதுக்கப்பட்டது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர SDRFன்றது என்ன அப்படின்றத உண்மையை மறைத்து விட்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலையை தான் ஒன்றிய நிதியமைச்சர் செய்திருக்கிறார். காரணம், ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற அந்த ஃபண்டை நிதிக்குழு எப்படி பரிந்துரைக்கிறது அப்படின்னா அது மாநில அரசுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய தொகை. எப்படி வரி நாம் செலுத்துகிறோம், GST நாம் செலுத்துகிறோம், அதிலிருந்து நமக்கான ஒரு பங்குத்தொகை வர வேண்டுமோ அதே போன்ற ஒரு பங்குத்தொகை தான் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். மாநில அளவிலேயே அவர்கள் சமாளித்துக் கொள்வது. ஆனால் NDRFன்னு ஒன்று எதற்காக தனியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பேரிடர்களுக்கான நிதி போதாத போது, இந்த SDRF அலோகேஷன் போதாத போது அதிகமான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் NDRFன்னு ஒன்று உருவாக்கவே செய்கிறாங்க. ஆனால் அந்த NDRFிலிருந்து இப்போது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கப்படும் அல்லது முன்தொகையாக விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. இதற்கு முன்பு பல மாநிலங்களுக்கு முன்தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக NDRFிலிருந்து எந்த விதமான தொகையும் வரவில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் KKSSR அவர்கள் ஜூன் மாதம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைத்தார். இந்த நிதி ஒதுக்கீடு விவகாரங்கள் போதாது. மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கு. இதில் ஸ்டேட் காம்போனன்ட்னு 2 விஷயம் இருக்கு. SDMF, SDRF, டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு, டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு. இப்போ ஒதுக்கப்பட்டிருப்பது டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு. மிட்டிகேஷன் ஃபண்ட் அப்படின்றது இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டெழுவதற்காக, அதற்கடுத்து வெள்ளம் வராமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நிதி. இந்த 2 நிதியுமே நம்ம இன்டர்சேஞ்சபிளாகவும் பயன்படுத்த முடியாது. அதே போல SDMF அதாவது மிட்டிகேஷன் ஃபண்டு, வெள்ளம் வராமல் தடுப்பதற்கான அந்த ஃபண்டை ஒரு முறை ஒரு ஹசார்டுக்கு, ஒரு இடர்பாடுக்கு 50% மேலே பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சட்டத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உயர்த்தி வழங்க வேண்டும்னு கோரிக்கை வைக்கப்பட்ட போது இந்த ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்திலேயே மறுத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு இப்போது வரக்கூடிய இந்த பேரிடர்களை எல்லாம் முன்கணித்து ஜூன் மாசமே இந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்து விட்டது. இது இந்த பேரிடர் வந்ததுக்கு அப்புறம் வைக்கல, ஜூன் மாசமே வச்சும் கூட ஒன்றிய அரசு மெத்தனம் தான் காட்டுகிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரி தமிழ்நாட்டில் இருக்கிறது, எங்க ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் ஆஃப் சென்னையில் இருக்கிறது, இந்தியாவிலேயே மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கமா ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் ஆஃப் 64 மில்லிமீட்டர் டு 124 மில்லிமீட்டர் அப்படின்னு 12ஆம் தேதியே சொல்லிட்டோம், நீங்க எங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 124 மில்லிமீட்டர் அப்படின்றதனுடைய சென்டிமீட்டர் கணக்கு 12.4 சென்டிமீட்டர். பெஞ்சிருப்பது எவ்வளவு? 90 சென்டிமீட்டருக்கு அதிகமாக பெஞ்சிருக்குது. இதிலிருந்து எத்தனை மடங்கு அதிகமாக பெய்திருக்கிறது. அப்போ 124 மில்லிமீட்டருக்கு அவங்க அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு தயாராக இருந்தாலும் இந்த பெய்திருக்கக்கூடிய 90 சென்டிமீட்டர் மழையை நம்மால சமாளிக்க முடியாது. கூடுதலாக அவர் ஒன்று சொல்றாரு, கட்சிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் உடனே ஹெலிகாப்டர்ஸ் அனுப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவிக்கு மிகப்பெரிய இழுக்கை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பியூரோக்ரசின்ற ஸ்ட்ரக்சருக்கே அவர் மிகப்பெரிய அவமானத்தை கற்பித்திருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து
நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதன் பெயரில் தான் இவர்கள் எல்லோரும் கொடுத்த அந்த கடிதங்களில் இருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பிறகு ஒரு பதிலறிக்கை வருகிறது. அதில் தான் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் பற்றிய விவரங்கள்லாம் வருது. அவர் சொல்றாரு 40,000க்கும் அதிகமான நபர்கள் மீட்பு பணியில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு அரசுக்கும் அதில் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு, என்டிஆர்எஃப் இவங்க எல்லா பேரும் சேர்ந்து 5049 பேரை மீட்டிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப மீதி 35,000 பேரை மீட்டது தமிழ்நாடு அரசு தான் அப்படின்றத அவரே ஒத்துக்கொள்கிறார். அப்படி என்றால் தமிழ்நாடு அரசு மிகவும் தயாரிப்புகளோடு ஏற்கனவே இருந்திருக்கிறதுன்றது அவருடைய முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே வெளிப்படுகிறது. கூடுதலாக இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீம் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 19ஆம் தேதி விசிட் அவர் சொல்லக்கூடியது 2-3 அரசியல் குற்றச்சாட்டுகள் அதுல இருக்கு திரு ஈதரகுமார். 2-3 அந்த அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒன்று, வானிலை ஆய்வு மையம் முறையா எச்சரிச்சது, துல்லியமா சொன்னாங்க, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடர்ன் மிஷினரி அங்க இருக்கு, அந்த எச்சரிக்கையை இவங்க உள்வாங்கிக் கொள்ளல, அரசாங்கம் அதை சீரியஸா எடுத்துக்கல, போதுமான முன்னேற்பாடுகளை பண்ணலன்றது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது அவர் சொல்லக்கூடியது ஒரு அரசியல் ரீதியான கருத்து தான். முதல் அமைச்சர்கள் எப்போ போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் முந்தைய நாளே அந்த மழை பெய்வதற்கு முந்தைய நாளே பகுதிகளுக்கு போய் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக கள ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். மனோ தங்கராஜ் அவர்கள் நேரடியாக களத்துக்கு போய், அவருங்க பொறுப்பு அமைச்சர்கள் ஒருவர், அவர் நேரடியாக களத்துக்கு போய் முன்னேற்பாட்டு பணிகளிலிருந்து பல்வேறு பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இவங்க அவரை இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த போராட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு, நாடாளுமன்ற போராட்டத்தை எல்லாம் விட்டுட்டு மழை பெய்து கொண்டிருந்த போதே அவர் களத்தில் உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களையும் மக்களையும் மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. இதுபோக தங்கம் தென்னரசு அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். பல்வேறு அமைச்சர்கள் நேரடியாக களப்பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது மறுபடியும் பொய் தான் சொல்றாரு. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரி அப்படின்ற அந்த கேள்வியை முதல்ல அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டோப்ளர் ரேடார் சொல்றாங்க. சென்னை போர்ட்ல இருந்த அந்த ரேடார் 2018 சேதம் அடைந்தது. என்ன ஆயிருச்சு அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்த லூப்ரிகன்ட் ஆயில் தாரா மாறிடுச்சு. அதனால அதனுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாயிருச்சு, அதனுடைய லைன் ஆஃப் சைட் மிஸ் ஆயிருச்சு. அதுல இருந்து வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸை நம்ப முடியலன்னு 2018 அந்த ஆர்எம்சியை சேர்ந்தவர்களே குற்றச்சாட்டை ரைஸ் பண்ணிட்டு அதை அப்பைக்கப்ப சரி பண்ணிக்கிடுவாங்களாம். அப்போ முழுமையா எப்ப சரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா 2022 தான் சரி பண்ணோம்னு சொல்றாங்க. அப்போ 5 வருஷ டேட்டா உங்கள்கிட்ட தவறான டேட்டா இருக்கு. 5 வருஷ டேட்டா உங்கள்கிட்ட உண்மைக்கு புறம்பான டேட்டாவா இருக்கு. இந்த 5 வருஷ டேட்டாவின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் மோசமான பிழையுள்ள விஷயங்களா தான் வெளியே வரும். ஐஎம்டியை சேர்ந்தவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், முதல் நாள் டேட்டா தப்பாயிருச்சுன்னா 2வது நாள்ல இருந்து 5வது நாள் வரைக்கும் எல்லா டேட்டாவும் தப்பா தான் வரும். ஏன்னா டேட்டா செட்டுன்றது ரொம்ப முக்கியம். அமெரிக்காவை பொறுத்தளவுக்கும் அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ்ல ரொம்ப முன்னாடியாக இருக்கிறார்கள். அப்படின்னா காரணம் என்னன்னா, 1960 அவங்க புயலையே ஊதி தள்ளவெல்லாம் முற்பட்டார்கள், தோல்வியடைந்தார்கள். புயலை பணியாக மாற்றி அந்த புயலை வீக்காக்கணும்னு முற்பட்டாங்க, தோல்வி அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்தார்கள், டேட்டா கலெக்ஷன். புயல் என்பது எப்படி வருகிறது, எப்படி தாக்குகிறது அப்படின்றதுல. இது மாதிரி எந்த டேட்டாவாவது தமிழ்நாடு இந்தியாவினுடைய வானிலை ஆய்வு மையத்திட்ட இருக்கா, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? போலியான தரவுகளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடாது. இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மிஷினரினா, அப்ப இதே இவ்வளவு கோளாறுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுடைய நிலையை நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அக்னீஸ்வரன், இந்த புயல் வெள்ள இதுல அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனால் அமைச்சர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வது ஒன்றிய அரசும் மாநில அரசும் அப்படின்றது இதுவரை இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சரோ அல்லது ஒன்றிய அரசிலிருந்தோ நேரடியான குற்றச்சாட்டு இல்லாமல் இருந்துச்சு. தமிழ்நாட்டோட அமைச்சர்களும் கூட ஒன்றிய அரசிடம் கோரிக்கை தான் வச்சுருக்கோம், எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்ற அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரு தங்கம் தென்னரசு சொன்னது மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனே மாநிலத்துக்கு கேட்ட காசெல்லாம் கொடுக்கறதுக்காக தான், ஏதோ அறிவிப்புக்காக தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா ஒரு அரசாங்கத்தை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை கட்டுறதுக்காக ஒரு
தவறான குற்றச்சாட்டுகளை அடுக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறார், அரசியல் செய்திருக்கிறார், தமிழ்நாட்டு மக்களை அவமதிச்சிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இந்த அரசியல் குற்றச்சாட்டுகள், பரஸ்பர குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், 4ஆம் தேதி மிக்ஸாம் புயல், அதுக்கு பிறகு 17, 18 அது 4ஆம் தேதி 4 மாவட்டம், அதே மாதிரி 17, 18 4 மாவட்டம். இப்போ இத்தனை ஏறத்தாழ 8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படி பாதிக்கப்பட்டதில் பெரும்பாலும் யாரும் புயல்லாம் வரணும் அப்படின்னு யாரும் வேண்டுதல்லாம் வைக்கலை. இது எதிர்பாராமல் உலக பன்னாட்டில் உறவு பார்க்குற போது வளர்ந்த நாடுகள் செய்த பிழையினால் இன்னைக்கு வளரும் நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேட்டியை பார்த்தீங்களா? அவங்களுடைய அக்யூசேஷன்ஸ் நியாயமானதா? அதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்திருக்கிற பதிலை பார்த்தீங்களா? அதுல உங்க பார்வை? பார்த்தேன், ரெண்டையுமே பார்த்தேன் சார். அதாவது என்னன்னா, மத்திய நிதியமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பேச்சு என்பது இந்த நீதியரசர்கள் சொல்லுது மாதிரிதான். அதாவது அந்த பணத்தை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது அது உள்ளபடியே நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா மாநில அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மத்திய நிதியமைச்சர் சொல்லுவது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரின்னு சொன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்ட நாடாத்தான் இருக்குது அப்படின்றத பெருவெள்ளம், புயல், வறட்சி இதையெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு, ஒருவேளை டெல்லியிலிருந்து தமிழ்நாடு தென்கோடி முனையில் இருக்கிறதுனால கேட்கிற நிதி, இதுவரைக்கும் நாம கேட்ட நிதி மத்திய அரசாங்கத்திடம் 2015 2023 வரைக்கும் 1,25,239 கோடி. ஆனால் கருணையுள்ள மத்திய அரசு வறட்சி, புயல், இந்த பெரு வெள்ளத்துக்கு நாம கேட்டது 1,25,239 கோடி. ஆனால் கருணையான மத்திய அரசு நமக்கு கொடுத்திருக்கிறது இதுவரைக்கும் 5,671 கோடி. அப்ப சதவீதத்தில் எவ்வளவுப்பா அப்படின்னு பார்த்தா, நாம கேட்டது 100%, ஆனால் அவர்கள் வழங்கி இருக்கிறது 4.5%. சரி, இது எப்படி இருக்கட்டும். 2015 47% மழைப்பொழிவு, ஆனால் இன்றைக்கு 21% மழைப்பொழிவு. ஆனால் 36 மணி நேரம் மழை பெஞ்சிருக்குது. இந்த 8 மாவட்டத்திற்கும் பாதிப்புகள் அதிகம். அதனால் எங்களுக்கு 21,600 சொச்சம் கோடி பணம் வேண்டும் என்று மத்திய அரசுல கோரிக்கை விட்டா, 2 விஷயம், நாங்கள் தருகிறோம் அல்லது தர முடியாது அல்லது தர மறுக்கிறோம் என்பதை வெளிப்படையாக ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. அது பாதிப்புகள் அடிப்படையில் சொல்லணும். இன்னொரு விஷயம், பேரிடராக அறிவியுங்கள் என்று மாநில அரசு ஒரு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்தால், மத்திய பேரிடர் அறிவிக்க வேண்டிய அமைச்சர் யார்? அது யார் அறிவிக்கணும்? ஆனால் மரியாதைக்குரிய மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் சொல்லுகிறார் அதை அறிவிக்க முடியாது. அறிவிக்க முடியாது அப்படிங்கிறது யார் சொல்ல வேண்டும்? விஞ்ஞானி சொல்ல வேண்டும் அல்லது அந்த பேரிடருக்கு எந்த அமைச்சரோ அவர்கள் சொல்ல வேண்டும். இதுதான் இவர்களுடைய இந்த அமைச்சரவைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு அமைச்சர், அரசாங்கத்தோட கொள்கை இது அப்படின்றத எந்த அமைச்சர் வேண்டுமானாலும் சொல்லலாம். சார் சார் உள்துறை அமைச்சர் தான் சொல்லணும்னு இல்ல, இன்னொரு அமைச்சரும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு. அதாவது சரத்து 75 படி இந்தியா நாட்டினுடைய பிரதமருக்கு மட்டும்தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் பிற அமைச்சர்களுக்கு தனி பொறுப்பு, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நாட்டில் என்ன நடந்தாலும் பிரதமர் தான் அதற்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, எல்லா பொறுப்பும் அவருக்கு தான் உண்டு, பொது பொறுப்பு. ஆனால் இவர்களுக்கு தனி பொறுப்பு இருக்கிற போது நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, மாநில அரசு பிரச்சனையில கிடக்கு, பயங்கரமான பிரச்சனை,
மிக்ஸாம் புயல் இவ்வளவு பெரிய ஜாமாக்கி விட்டு போன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் நாங்கள் தருகிறோம் அல்லது தர மறுக்கிறோம் என்று நீங்கள் தெளிவுபட சொன்னால் பரவாயில்லை. ஆனால் நான் பணத்தை தான் நீங்க 4.5% தர்றீங்களே. ஜிஎஸ்டி அதிகமாக வழங்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது. ஆனா நீங்கள் பணத்தை தர மறுக்கிற போதும் இப்ப என்ன சொல்றீங்க? நாங்கள் பேரிடரா கூட நாங்கள் அறிவிக்க முடியாது என்று சொன்னால் இந்த பாதிப்பை எங்க போய் நாங்க முறையிடுறது? இதுதான் இந்த பாரபட்சம் காட்டக்கூடியதா? மத்திய அரசு எங்களை பாதுகாக்கும், மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தானே நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கிறோம். எல்லா மாநில அரசும் அதைத்தான் கேட்கிறது. ஆனால் நாங்க அறிவிக்கவே முடியாதுன்னு சொன்னா அப்ப பணமே தரக்கூடாது என்கிற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்களா அப்படின்றது ஒரு சாமானிய பார்வையா பாப்பாங்கல்ல. சரி சார், மனுஷபுத்திரன் அவர் நம்மோடு இருக்கிறாரு. பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேவா இந்த பிரச்சனை மாறுதா? இல்லை, பிஜேபி வெர்சஸ் தமிழ்நாட்டு மக்கள், இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டு மக்களை வெறுக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களின் மீது தீராத காழ்ப்புணர்ச்சி கொண்ட, இன்றைக்கி தங்கம் தென்னரசு ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சுட்டி காட்டினார். அதாவது இதுவரைக்கும் கேட்ட நிதியில் இந்த 2015 தமிழ்நாடு அரசு, அது திமுகவோ அதிமுகவோ ஆண்ட அரசுகள் கேட்ட பேரிடர் நிதியில் வெறும் 4.6% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ரிலீஃப் ஃபண்டை கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மனநிலையோடு தான் அவர்கள் தமிழ்நாட்டை அணுகுகிறார்கள். இன்றைக்கி எல்லாரும் நான் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு வந்து அது மனிதாபிமானமற்றது என்பதை காட்டிலும் அது குரூரமானது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் அவர் வந்து வழக்கமாக அவருடைய பட்ஜெட் உரைகளில் சொல்லக்கூடிய பல பச்சை பொய்களைப் போலத்தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நிறைய இன்றைய பேசுகிறவர்கள் எல்லாம் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். ஆனால் அடிப்படையில் என்ன விஷயம்னா, குறிப்பாக நம்ம வந்து 2 விஷயத்தை பார்ப்போம். ஒன்று வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு தான் இதை செய்தது மாதிரியும் மத்திய அரசினுடைய படைகள் மட்டும்தான் இதை அந்த பணிகளை மேற்கொண்டது போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற போது மாநில மீட்புக் குழுவினரும் ஒன்றிய அரசுடைய மீட்புப் படையினரும் இணைந்து எப்படி மீட்புப் பணிகளில் ஈடுபட்டார்கள் என்பதை திட்டத்தெளிவாக தன்னுடைய பிரஸ் மீட்டில் முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சரினுடைய இந்த அணுகுமுறைக்கும் நிர்மலா சீதாராமனுடைய இந்த அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசம் என்பது அரசியலில் இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம்தான். அரசியலில் ஒரு உயர் கண்ணியத்தையும் ஒரு ஆட்சி தலைமையினுடைய உயர் கண்ணியத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பின்பற்றுகிறார். ஆனால் இன்றைக்கி ஆளுநர் என்ன பண்ணுறாரு, நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நியூசன்ஸ் வேல்யூவை தமிழ்நாட்டில் அவங்க கிரியேட் பண்ணுங்கிறத தவிர தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர்களுக்கு கவலை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களினுடைய எந்த பிரச்சனையும் ஒரு கட்சியோட மாநில தலைவர் அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதுக்கு இன்னொரு கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் பதில் சொல்லிட்டு போகலாம். கவர்னர் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதிகாரிகள் அழைச்சி பேசுறதுக்கு, ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் அழைச்சி பேசுறது இதுவரையிலும் எந்த புயலையும் நடக்காத, எந்த ஸ்டேட்லையும் நடந்ததில்லை. நீங்க எவ்வளவோ டிசாஸ்டர், இப்போ குஜராத்தில் வந்து டிசாஸ்டர் நடந்தது. குஜராத் ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருந்தாரா? அப்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மாநில அரசினுடைய, ஒரு முதலமைச்சரினுடைய, அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய கடமை. அப்போ நீங்கள் ஏன் அந்த மீட்டிங்கை போடுறீங்கன்னா, நீங்கள் ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்த விரும்புகிறீங்க. அதாவது இன்னைக்கு மத்திய மீட்பு படையினர் இங்கே வேலை செய்தார்கள் கூட தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதல் நெறிகளின்படியும் அவர்களோடு சேர்ந்து தான் வேலை செய்ய முடியும். சார் இப்போ இல்லை அது ஒரு பார்ட் சார். இப்போ வந்து இன்னமும் தூத்துக்குடியில் மீட்பு பணிகள், நிவாரண பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் மக்களுக்கு உணவு 3 வேளை கிடைக்கிறதே சிரமம் இருக்கக்கூடிய வில்லேஜஸும் அங்கே இருக்குது. இதுவரை யாரும் மத்திய அரசை பார்த்து கடும் குற்றச்சாட்டை திமுக தரப்பில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ சொல்லலை. கோரிக்கை மனு அதுதான் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலையில் மிக கடுமையாக திமுக அரசை பிரஸ் மீட் கூட்டி சாடுவது அப்படின்றது எங்கே இருந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழக அரசு அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கான எந்த முதுகெலும்பும் இல்லாத ஒன்றிய அரசு ஒரு புறம் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டர் நடக்குது. டிசாஸ்டரில் எல்லோருக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சரும் அந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அரசின் மீதாக பணியாக மாற்றிவிட்டால் இந்த அரசை பற்றின ஒரு இமேஜ், இன்னைக்கு இவ்வளவு நல்வாழ்வு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி
மக்கள்கிட்ட ஒரு பாப்புலர் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அரசை வந்து நம்ம அன்பாப்புலர் பண்ணிடலாங்கிற ஒரு அற்பத்தனமான ஒரு விருப்பத்தை தவிர இதில் வேறு எந்த விதமான ஒரு ஒரு அடிப்படையும் இதில் கிடையாது. இன்னொரு விஷயம் சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை அறிக்கை சம்மந்தமான விஷயம், இது என்ன தமிழ்நாடு அரசு தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுதா? நீங்கள் சொன்னதை விட 20 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுன்னு சொன்னீங்கன்னா 90 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இது வந்து இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் இல்லாத, இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நம்முடைய வானிலை அறிவிப்பு மையங்கள் அப்போ இதுக்கு போதுமான அளவுக்கு கேப்பபிளாக இல்லையா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான இஷ்யூ. அது நாங்கள் இன்றைக்கி இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணுறோம்னா நாளைக்கு குஜராத்தில் மழை பெஞ்சாலும் மகாராஷ்டிராவில் மழை பெஞ்சாலும் இதே மாதிரி ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அது எல்லா மக்களையும் பாதிக்க தான் போகுது. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது அறிவித்ததை விட 8 மடங்கு மழை பெய்யுது. உலகத்தில் எந்த கவர்மெண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நாளில் அதை ஃபேஸ் பண்ண முடியும்? என்ன அடிப்படையில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணுவீங்க? ரெண்டாவது, இவங்க ரொம்ப வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் இந்த அரசு ஏதோ பண்ணாத மாதிரியும் ஒரு சின்ன விஷயம் சார். அதாவது அடுத்த சுற்றுல பேச இல்லை ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கு. அதாவது நீங்கள் இந்த பெரிய பேரிடரை உங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தடுக்க மறந்துட்டாங்கன்னு கடந்த செப்டம்பர் மாதம் குஜராத்தில் ஒரு பெரிய வெள்ள பேரிடர் நடந்துச்சு. மேன்மேட் டிசார்டர்னு நேஷ்னல் ஊடகங்கள் எல்லாமே எழுதினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருந்த அந்த டேம் சர்தார் சரோவர் டேம் வந்து தண்ணி ஃபுல்லாக எப்படி செம்பரம்பாக்கம் ஏரியில் நடந்ததோ அதே மாதிரி பெருமழை எங்கே பெய்யுது. மோடியினுடைய பிறந்தநாள் வரைக்கும் அதை திறந்து விடாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. கடைசி நிமிஷத்தை திறந்து விட்டு ஏராளமான கிராமங்கள் வந்து அடிச்சுட்டு போச்சு. வீடுகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டாங்களா? அந்த இது நம்ம இங்கே நடந்த அதே விஷயம் 2015 நடந்த விஷயம் குஜராத்தில் நடந்தது. ஒவ்வொரு பேரிடர்லையும் இவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் அடுத்த நிமிஷம் போய் மக்களை காப்பாற்றிட்டாங்களா? போய் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் சேவ் பண்ணிட்டாங்களா? எங்கே பெரிய பேரிடர் நடந்தாலும் அரசு செயல்படுவதற்கான அவகாசம் இருக்கிறது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவில் வந்து பேரிடர் வந்துருச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு கடந்த கால அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்கோம். இயற்கை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது, அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அற்பத்தனமான ஒரு அரசியல் நோக்கத்தை தவிர இந்த மாநில மக்கள் படுகிற துயரத்தை பற்றி ஒரு துளி கருணையற்ற ஒரு குரூரமான ஒரு ஒன்றிய அரசை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு பாஜக தலைவர், ஆளுநர், நிதியமைச்சர் எல்லோருமே இந்த குரூர நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான தண்டனையை மக்கள் அவர்களுக்கு தொடர்ந்து கொடுப்பார்கள். நன்றி சார், நன்றி. திரு கனக சபாபதி, மனிதாபிமானமற்ற ஒரு பேச்சு, டிசாஸ்டரில் பிஜேபி அரசியல் செய்ய பார்க்கிறது, திமுக அரசின் மீதான நற்பெயரை இமேஜை கெடுப்பதற்காக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் அப்படின்றது திரு மனுஷபுத்திரன் முன்வைத்திருக்கிற வாதம். உங்கள் கருத்து சார்? நீங்கள் வந்து ரொம்ப அதாவது ஒரு மிக கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறீர்கள். அது உங்களுடைய அரசியலினுடைய நாகரிகத்தை காட்டுகிறது. அதாவது இப்போ மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் அவருக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதாவது 4000 கோடி கொடுத்தது மத்திய அரசு. அதில் நீங்களே சொல்கிறீங்க, திமுக அரசு சொல்லுகிறது, ஒருவர் சொல்லுகிறார் 92 விழுக்காடு செலவு பண்ணியாச்சு, இனிமேல் வெள்ளம் தேங்காது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. வெள்ளம் வந்து அங்கே 5 நாள் 6 நாள் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். படகுல போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. குழந்தைகளுக்கு பால் இல்லை, தண்ணீர் இல்லை, மக்கள் அவதிப்படுவதை எல்லோரும் பார்த்தோம். இப்போ இன்னொரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, இல்லை 42 விழுக்காடு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் எது உண்மை? என்ன மாநில அரசு வந்து ஒரே அரசாங்கம் 92 விழுக்காடு செலவு பண்ணிச்சுன்னு நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொல்கிறீங்க. சில நாள் கழித்து பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் 42 விழுக்காடு. இதில் எது உண்மை? செலவு பண்ணியிருக்குதா இல்லையா? இது தெளிவுபடுத்தணுமா இல்லையா? இதை கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று, அதாவது மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லலின்னு சொன்னீங்க. அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். 12ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து வானிலை அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வந்தது. அது 3 நாள் கழித்து ஹெவி ரெயின்ஸ், வெரி ஹெவி ரெயின்ஸ், மிக தீவிரமான மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது கருவிகளை வைத்து நாம் சொல்கிறோம். அது மிக உயர்ந்த உபகரணங்கள், தொழில்நுட்ப வாய்ந்த உபகரணங்கள் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சொல்லுகிறார்கள். நீங்கள் அங்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்ங்கிறத கேட்டது. மத்திய அரசு, மாநில அரசினுடைய முதலமைச்சரோ அமைச்சர்களோ போவதற்கு முன்னால் தேசிய அந்த பேரிடர் நிவாரண சம்பந்தப்பட்ட டீம் குழு போயிடுது.
ஆனால் நம்ம மாநில முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, அங்கே இந்தி கூட்டணிக்கு அங்கே பேசிட்டு இருக்காரு. இங்கே மக்கள் துயரப்பட்டு கொண்டிருப்பது கண்ணுக்கு தெரியவில்லையா திமுக மாநில முதலமைச்சருக்கு? இவர் இங்கே போகாமல் கூட்டணி போய் என்ன இப்போ இன்னைக்கு தான் முடிவு பண்ண போகிறாங்களா? ஆகவே அவர் கூட்டணியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த கேள்விகளை மத்திய நிதியமைச்சர் அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். கடமை நான் பேசுற வரைக்கும் சார், நான் பேச வரைக்கும் நீங்க பேசுவதற்கு அனுமதிச்சுட்டு அப்புறம் பேரிடர் நிதியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ராஜா தொழில் அமைச்சர், தமிழக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்களினுடைய ஒரு ட்வீட்டை பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வருஷம் இந்த பேரிடர் நிதி கொடுக்கப்படவே இல்லை என்று. அதை மத்திய நிதியமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதமே, இந்த நிதியாண்டு தொடங்கிய ஏப்ரல் மாதமே 450 கோடி கொடுத்தாச்சு. டிசம்பர் 12ஆம் தேதி 450 கோடி கொடுத்தாச்சு. மொத்த தமிழக மாநிலத்துக்கு சேர வேண்டிய 900 கோடி கொடுத்தாச்சு. இந்த வருடத்தினுடைய நிதியாண்டினுடைய தொடக்கத்தில் 813.15 கோடி பணம் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் இதற்குத்தான் பதில் சொல்லணும். இல்லாமல் நீங்கள் வந்த நிதியை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஒன்று, வந்த நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் அனுப்பிய நிதிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேற்றைக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் சார். செய்தியாளர் சந்திப்புல அவரே இதை ஒரு தெளிவுபடுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க கேட்டது 21,000 கோடி. வேலை அங்க மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நீங்க டெல்லியில போய் உட்கார்ந்து கூட்டணி பேசுறதுக்கு சமயமாது இல்ல சார். முதலமைச்சர் இதுக்கு சொல்லியிருக்கிற பதிலே என்னன்னா, ஒன்றிய அரசின் பங்கு வருஷா வருஷம் கொடுக்கிற காசுல 900 கோடி ஒன்றிய அரசு தரும், 300 கோடி தமிழ்நாடு அரசு போடணும், 1200 கோடி. அது 75% யூனியன் கவர்மெண்ட், 25% ஸ்டேட் கவர்மெண்ட். இது வருஷா வருஷம் கொடுக்கிற ஒரு நிதி தானே தவிர, இந்த ஆண்டு 2 தடவை தலா 450 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேரிடரோட தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது அதை நீங்க கடும் பேரிடர்னு அறிவிச்சு இன்னமும் நிதி தாங்க, என்டிஆர்எஃப்ல, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இல்ல, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. வருஷா வருஷம் கொடுக்கிற 900 கோடியை கொடுக்கலன்னு யாரும் சொல்லல. அது போதுமானது அல்ல, பாதிப்பு மிக கடுமையாகவும் தீவிரமாகவும் இருக்குன்றதுதான் இவங்க முன்வைக்கிற கோரிக்கை. குணசேகர் அவர்களே, நான் சொல்கிறேன், கொடுக்கலின்னு சொல்லலின்னு சொல்லாதீங்க. நான் இன்னைக்கு ட்வீட்டை பார்த்தேன், கொடுக்கலின்னு சொல்லியிருக்காரு உங்கள் திமுக அமைச்சர். அச்சா, ஒன்று. ரெண்டாவது, இந்த பேரிடருக்கான விளக்கத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். என்ன பேரிடர், எந்தெந்த சமயங்கள், என்ன விதமான 12 விதமான பேரிடர்கள் இருக்கின்றன. அதற்கு மாநில அரசே பேரிடர்னு இந்த விஷயங்களில் அறிவிச்சு கொள்ளலாம். அதற்கு மாநில நிதி இவ்வளவு இருக்குது, அதிலிருந்து 10 விழுக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஆகவே அந்த விதிமுறைப்படி செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த பேரிடர் நிதி பொறுத்த வரைக்கும் அதற்காக மத்திய குழு ஆய்வு செய்து அதற்கான ப்ரொசீஜர் நடைமுறைகள் இருக்கின்றன. அது தமிழகத்திற்கு மட்டுமல்ல, நாடு பூராவும் தமிழக நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைப்படி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இதில் நீங்கள் கொடுக்கலின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கொடுப்பதற்கான நடைமுறைகள் அந்த தேசிய குழு போய் அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் பேரிடர்னு எதை அறிவிக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை அங்கே இருக்கக்கூடிய நிதியமைச்சர் சொல்லி அந்த அதிகாரி முழுமையாக படித்தார். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே அதில் விளக்கம் அதிலேயே இருக்குது. சரி சார். திரு கனகராஜ், தேசிய குழு போன பிறகு அறிவிப்பாங்க, பணமே கொடுக்கலன்றது மாதிரி சித்திரம் தர்றது தப்பு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதை தாண்டி மிக முக்கியமான அரசியல்னா, டெல்லியில் நிதியமைச்சர் சொல்றது தமிழ்நாடு அரசின் மீதான ஒரு குற்றப்பத்திரிகை, திமுக அரசின் மீதான ஒரு கடுமையான விமர்சனம் அவர் முன்வைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு திரு தங்கம் தென்னரசு பதில் சொல்லியிருக்கிறார் புள்ளிவிவரத்தோட. உங்கள் கோணம் இதில் என்ன சார்? அமைச்சர்கள் எங்கே போனாங்க, மீட்பு பணியை சரியாக தொடங்கினாங்களா, முன்னேற்பாடு பண்ணாங்களான்றதும் அதில் ஒரு கேள்வி. முதலாவதாக கனக சபாபதி சார் ஒன்று சொன்னார், கடுமையான வார்த்தைகளை திரு மனுஷியபுத்திரன் பயன்படுத்தினார் என்று. அது நான் அப்படி எதுவும் பார்க்கல. அதாவது ஒரு தெருச்சண்டைக்காரரை போல இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளும் பாவனைகளும் என்னது இது, நான் அதுக்குள்ளே போகல. அப்புறம் சார், கனக சபாபதி சார்,
ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு ராமநாதன் சார் இதே டிவியில் சொன்னார், 21 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அது அதி கனமழை என்று நாங்கள் சொல்வோம். அதுதான் அவங்க வச்சுருக்க டெஃபனிஷன். அது ஏங்க அதுக்கு மேலே வந்தால் என்ன அப்படின்னா, இல்லை அப்படி தான் வச்சுருக்கோன்னு சொன்னார். ஆனால் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேட்டியில் அதிகபட்சம் 16.4 சென்டிமீட்டர், அதாவது 124ன்னு சொன்னாங்க, 12.24 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று குறிப்பிட்டதாக சொல்லியிருக்கிறார். ஒருவேளை தவறாக இருக்கலாம், அல்லது 124 சென்டிமீட்டர் 115 சென்டிமீட்டர் வரை பெய்திருக்கிறது என்பதை அவர் மறைத்து விட்டு பேசினார். சார் பணமே கொடுக்கல சார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது கர்நாடகாவில் புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, பேரிடர் வந்ததா? நமக்கு 450 கோடி கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு கொடுக்கலையா? ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா வருஷமும் இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுக்கு நிதிக்குழு சொன்னதின் அடிப்படையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சொட்டு மழை பெய்யலைனாலும் வரும், ஃபுல்லாக ட்ரவுட்டாக இருந்தால் முப்போகம் விளைந்து எந்த பாதிப்பும் இல்லைனாலும் வரும். இதை நிர்மலா சீதாராமன் சொல்லலை, நீங்களும் சொல்ல மாட்டேன்றீங்க, அண்ணாமலையும் சொல்ல மாட்டேன்றார். நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, கடைசியாக நமக்கு 450 அவங்க சொல்கிறாங்கல்ல, டிசம்பர் 12 தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 450 கோடி வந்ததா? இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கலையா? உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கலையா? மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்கலையா? என்ன அது பேச்சு? திரும்ப திரும்ப ஒரு பையை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அடுத்து 10% எடுத்து செலவழிச்சுக்குங்க. அதுக்கு என்ன போய் நீங்கள் கொடுக்குறதும் கம்மியாக கொடுப்பீங்க, அதில் 10% வேணால் நீங்கள் எடுத்து செலவழிச்சுக்கலான்னா இதில் தான் அந்த கேள்வி வருது. இது யாருடைய பணம் என்கிற கேள்வி வருது. அது எந்த வகையிலையும் சரியில்லை. அடுத்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ், நாங்கள் இவ்வளவுலாம் பண்ணோம், கப்பல் அனுப்பினோம், விமானம் அனுப்பினோம், இராணுவம் அனுப்பினோம். சார் கூட சொன்னார், நீங்கள் மாநில பேரிடர் முகமையோ அதிகாரிகளோ போகிறதுக்கு முன்னால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் அங்கே போச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பத்திரிகை செய்தியை நீங்கள் காமிக்கணும் சார். நீங்கள் காமிக்கணும், தயவு செஞ்சு காமிக்கணும். கனகசபாபதி சார் இப்போ சொன்னீங்க, கனகசபாபதி சார் அங்கே இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் போயிடுச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலம் நீங்கள் சொல்லுங்கள், 1 மாத காலத்தில் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வச்சாங்கன்னு எங்கேயாவது ஒரு இடம் சொல்லுங்கள் சார். நீங்கள் அதில் 142 பேருக்கு 696 பேர் அப்படி கொண்டாந்து வச்சுருக்காங்க. 142 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நான் என்ன கேட்குறேன், 31 பேர் செத்து போயிட்டாங்க சார். ஒரு சாவு கூட கொடூரமானது. இயற்கைக்கு மாறான ஒவ்வொரு மரணமும் கொலைதான். அது ஸ்டேட் பண்ணதா தனிநபர் பண்ணதா எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் 31 அங்கலாய்ச்ச திரு நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டு ஜூலை மாதம் குஜராத்தில் வெள்ளம் வந்தது. இந்தியாவில் அதுவரை இது ஹோம் மினிஸ்ட்ரி சொன்னதை ஜூலை 16 ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இந்த வருஷம் வெளியிட்டிருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக, அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லை, சடனாக பொழிவு அதெல்லாம் கிடையாது, தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மட்டும் மொத்தம் எவ்வளவு சாவுகள்? 624. அதில் நம்பர் 1 எது தெரியுமா சார்? குஜராத் 103. அதாவது இந்த மாதிரி திடீரென்று மழைப்பொழிவு எதிர்பாராது. 3 நாளைக்கு முன்னால் சொல்லிட்டோம். 3 நாளைக்கு முன்னால் இது திடீரென்று வருவதை வானிலை ஆய்வு மையம் சொன்னது. அது துல்லியமாக இருக்கவே வேண்டாம், இதுதான் துல்லியம்னு நீங்கள் நினச்சா வச்சுக்கோங்க. ஆனால் பருவமழை வரும்னு எப்போ சார் தெரியும்? நான் தமிழ்நாட்டில் திரு மு.க. ஸ்டாலின் அல்லது அந்த துறை அமைச்சர் அதிகாரிகளை விட்டுருங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்போ எடுத்து பாருங்கள், குஜராத் 103, ஹிமாச்சல பிரதேஷ் 99, கர்நாடகா 87, ராஜஸ்தான் 36. இப்படி பேசலாமா அவங்க? அதை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறாங்க. அதாவது 64லேருந்து 124 சென்டிமீட்டர் வரை பெய்யும் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 0.2% கூட குறைச்சி சொல்லிட்டாங்க. இது அப்படியா சார்? இது அந்த லாங்குவேஜா?
நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார், கனக சபாபதி சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் பொருளாதாரம் படித்தவர். நான் என்ன கேட்குறேன், 2018 கேரளாவுக்கு அரிசி கொடுத்தாங்க, 23 ரூபா விலை போட்டு வாங்கிட்டாங்க சார், 203 கோடி. அதாவது வெள்ளத்தால் 2018 ஒரு படமே வந்திருக்கு, அதாவது கேரளாவில் நடந்த வெள்ளத்தை பற்றி. சரி, ஏதோ அரிசி கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டாங்கன்னு. ஹெலிகாப்டர் உதவி செய்ததுக்கு, லிஃப்டிங் சர்வீசஸுக்கு எவ்வளவு பணம் கேட்டாங்கன்னு எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட முடியும். பேசக்கூடாது சார். பிஜேபி அவங்க மட்டும் இல்லை, நிர்மலா சீதாராமன் மட்டும் இல்லை, இதை ஆதரித்து பேசுகிற நீங்களும் கூட தமிழ்நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை என்று அரசியல் செய்கிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு பணம் கொடுங்க, தமிழ்நாடு அரசு 1000 குறை சொல்லுங்க, ஆனால் ஒரே ஒரு நயா பைசா இந்த 8 மாவட்டங்களிலும் இவ்வளவு மழைப்பொழிவு வந்த பிறகு நான் இப்போவும் கூட எனக்கு பயமாக இருக்குது. இன்னைக்கு தான் ஸ்ரீவைகுண்டம், ஏரல் பல பகுதிகளில் மக்கள் போய் சேர்ந்துருக்காங்க. பல பகுதிகளுக்கு நேற்று வர போக முடியல. நான் நேற்று தூத்துக்குடிக்கு போனேன், வெள்ளம் மெயின் ரோட்லேயே கிடக்கு, யாரும் எதிர்பாராது. ஆனால் ஒரு கருணையான வார்த்தை, ஒன்றிய அரசை நீங்கள் இங்கே வாங்க. எங்க முதலமைச்சர் இன்றைக்கி தானங்க இந்தியா பிளாக் கூட்டத்துக்கு போனார். ஏன் நீங்கள் சென்னை வெள்ளத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அன்னைக்கு எங்கேயாவது போனாரா? எனக்கு தெரிஞ்சு சென்னை வெள்ளத்தில் முந்தின 2 நாளில் இருந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் எங்கேயாவது அதை பண்ண முடிஞ்சுதா? இப்போ போனாரான்னு கேட்டீங்க. அப்போது இந்த ஒரு நாள் போய் பிரதமரையும் சந்தித்து விட்டு வந்தபோது அவர் நினச்சிருக்கலாம், அதை உங்கள்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் இல்லை, பிரதமரையும் சந்திப்போம், இந்தியா அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் சந்திக்கலாம் அப்படின்னு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கூட திருச்சி பேசுகிறீங்க. இந்திய கூட்டணி, நான் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸுன்னு நான் எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா இந்த டிசாஸ்டர் முழுவதும் உங்கள் காலத்தில் வந்திருக்கு. ஒரு காலத்துலையாவது நீங்கள் சார் நார்த் இந்தியாவில் இருந்து இங்கே தொழில் செஞ்சுட்டு அங்கே தொழிலையும் ஏற்படுத்தலை, இங்கே தொழிலுக்கு புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் வராங்க. கோவிட் வந்துருச்சு, ட்ரெயினில் கொஞ்சம் போல் அவங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் கூட்டிகிட்டு போனால் என்ன சார் குறைஞ்சிரும்? அதானிக்கும் அம்பானிக்கும் 14 லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணுற உங்களுக்கு ஒரு 4 நாள் ட்ரெயின் விடும்போது அதை அப்புறம் ஏன் சார் வங்கி கணக்கில் போட்டால் எல்லாம் நடந்துருமா? யார் கொடுப்பாங்களோன்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன், பிஎம் கிசான் யோஜனான்னு ஒன்று 6000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, எத்தனை பேர் பொய்யா வாங்கினாங்க? நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணாரா? வங்கி கணக்கில் போட்டால் ஒழுங்காக நடந்துருமா? 7.5 லட்சம் பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத்தில் ஒரு அக்கௌண்ட்டில் 7.5 லட்சம் பயனாளிகளுக்கு போட்டிங்களா? அது என்ன கையிலையா கொடுத்தீங்க? உங்களை தான் சார் சந்தேகப்பட வேண்டியிருக்கு, நீங்கள் தான் அதை சொல்லணும். அடுத்து அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்கேன். நான் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அங்கே இருந்தார், எல்லா அதிகாரிகளும் அங்கே இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்க போக முடியலைங்கிறது வேறு, அவ்வளோ பேரும் போக முடியாது. தங்கம் தென்னரசு ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் தூங்காமல் ஓடிக்கொண்டே இருந்தார் என்றால் எவ்வளோ தூரம் ஓடிட முடியும்? அத்தனை அதிகாரிகளும் நேற்று கூட நான் ஒரு இடத்துக்கு போனேன், யாருமே வரலங்க, நீங்கள் தாங்க முதல்ல வந்தீங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி போனால் எனக்கு தெரிஞ்சு திரு ஏவா வேலு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அவர் போகிறாரு போய்கிட்டே இருக்கார். ஆனால் நீங்கள் ஊருக்கு பக்கத்தில் போவீங்க, உங்களை அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க, ஆனால் 2 பேரும் போக முடியாது. இது என்ன மாதிரியான விஷயம்? உண்மையில் நீங்கள் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஃபாரின்லேருந்து டொனேஷன் வாங்கிக்கலாம் சார். கேரளாவில் பெருவெள்ளம் வந்தது சார். யுஏஇக்காரங்க என்ன சொன்னாங்க, 700 கோடி ரூபா உங்களுக்கு தாரேன்னு சொன்னாங்க. இல்லை நாங்கள் கொடுக்க விட மாட்டோம். என்னது, கட்சிக்கு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து நீங்கள் டொனேஷன் வாங்கிக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, ஒரு மாநிலத்துக்கு உதவி செய்ய வந்தால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம், அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. இது நீங்கள் தான் சார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க. எதிர்க்கட்சி ஒரு மாநிலத்தில் ஆண்டால் அந்த மாநில மக்களை எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகளைப் போல, எதிரி நாட்டு மக்களை கூட இப்படி பழிவாங்கிறது கிடையாது. இன்னைக்கு வர நிர்மலா சீதாராமன் ஒரு பைசா கூட நான் கொடுக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த கடும் மழைப்பொழிவை விட மிகப்பெரிய பொய்ப்பொழிவை இன்றைய தினம் செய்தார். அவர் தர்க்க ரீதியாக அவர் பேசட்டும்,
இதையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டோம் சார். தொடர்ந்து அவங்க பேசலாம் சார், எதுவுமே தொடர்ந்து எங்களுக்கு பேசலாம். இன்னொரு விருந்தினர் கொடுக்க பேசுவார், திரு வேண்டாம் சார். கார்த்திகேயன். குஜராத்துக்கு வந்தா ஒண்ணு, திரு எங்களுக்கு நிர்மலா ஒவ்வொரு சீதாராமன் மணி அவர்கள் நேரத்துக்கு பேசுறதை எல்லாத்தையும் நம்ம கேட்கும் சொன்னாங்க. பொழுது குஜராத்லேருந்து தான் சொன்னாங்க. ஏதோ ஒருவேளை 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டோங்கன்றது தான் எனக்கு தோணுச்சு. அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்க்கட்சியை வந்து குற்றம் சொல்ல வேண்டிய அவர், நீங்கள் சொன்னது போல் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் படிக்கிற மாதிரி தான். குற்றங்களை வந்து பதிவு செய்யணும், அதற்காக பட்டியலிடணும், அதற்காக மட்டுமே வந்து பதிவு ஒரு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி தான் தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் நானும் காலையில் எதிர்பார்த்தேன், இது மேலே வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர் சந்திப்புன்றனால பிரதமர்கிட்ட போய் வந்து முதலமைச்சர் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, அதனால் ஏதோ நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு நினச்சா, மாறாக முற்றிலும் அரசியல் மட்டுமே பேசுவதற்காக ஒன்றிய அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான். அதில் எனக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அதில் குறைந்தபட்சம் அவங்க தயாரிப்பையாவது கொஞ்சம் ஒழுங்காக செஞ்சுட்டு வந்திருக்கலாம். நண்பர் கூட பேசும்போது இந்திரகுமார் கூட சொன்னார், 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் பேயும்னு சொன்னதை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு அவங்க வந்து இதை போய் குறை சொல்கிறீர்களா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஆனால் இங்கே பேஞ்சது 115 சென்டிமீட்டர் காயல்பட்டினத்தில். இதுதான் உங்கள் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் லட்சணமா? இதற்கு வந்து திரு அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி அதை மூடியே வச்சிடலாம் அந்த ரீஜனல் மெட் சென்டரை. அந்த அளவுக்கு மோசமாக அவங்க இந்த F1 ரேஸ் எல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரியும். ஒரு விளையாட்டு இங்கே வர F4 வரவன்னுச்சு இல்லையா, அதுபோல் F1 ரேஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே 10 செகண்ட் 15 செகண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல மழை பெய்யும். அது ஒரு 4 மைல் வட்டம் இருக்கக்கூடிய சுற்றுவட்டம் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட். அதில் இன்னொரு 15 செகண்டில் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே மழை வரும்ன்ற ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்தது இங்கே வரும்போது இங்கே ட்ரை ஆயிருன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த மழை நிற்கிறதுக்குள்ளே அடுத்து சாஃப்ட் டயர்லேருந்து வெட் டயர் ஹாட் டயர்னு மாற்றுவாங்க. அங்கே கணிப்பு அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு விளையாட்டிற்கு 20 கார்கள் ஓடக்கூடிய ஒரு விளையாட்டிற்கு செகண்ட்ஸ் அடிப்படையில் நிமிஷ அடிப்படையில் ஃபோர்காஸ்ட் இருக்கும். மழை பெய்யுன்னு சொல்லும்போது கரெக்டாக பெய்யும், அதுக்கேற்ற மாதிரி டயரை மாற்றுவாங்க. இங்கே நீங்கள் நாங்கள் 5 நாளைக்கு முன்னாடியே ஃபோர்காஸ்ட்டை கொடுத்துட்டோம். என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்தீங்க? 6 சென்டிமீட்டர்லேருந்து 12 சென்டிமீட்டர் நீங்கள் 12 சென்டிமீட்டர் நீங்கள் பேஞ்சது 115 சென்டிமீட்டர். இப்போ 100 மடங்கு 200 மடங்கு ஜாஸ்தி வருது. இதை சொல்றதுக்கு எதுக்குங்க ரீஜனல் மெட் சென்டர்? இதற்குத்தான் 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு முன்கூட்டியே செஞ்சிட்டோம், முன்கூட்டியே பண்ணிட்டோம்னா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிருக்க தேவையில்லையே. திருச்செந்தூர்லேருந்து எதுக்கு ரயில விட்டாங்க? அதான் கேள்வி கேட்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து ஏன் நின்னது? அதை சூவங்கடேச கேள்வி கேட்டார் இல்லையா, அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன செஞ்சாங்க? இல்ல 4வது நாள் தான் எங்களால் உள்ளேயே போக முடிஞ்சதுன்னு NDRF வந்து அறிக்கை கொடுத்தாங்களே. NDRF அறிக்கை கூட விட்டுருங்க. நான் ரயில்வேல வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்தது. அதாவது 17ஆம் தேதி கிளம்பிய ரயில் வந்து மாட்டிக்கிச்சு. 18ஆம் தேதி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் வந்து சூடுலேருந்து கிளம்பி வந்து 18ஆம் தேதி மாலை எங்களால் உணவு பொட்டலம் போய் போட முடியலன்னு, ஹெலிகாப்டரில் வந்து போட முடியலன்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒத்துக்குச்சு. அதை பத்திரிகையாளர்களுக்கு பிரஸ் ரிலீஸாக சதர்ன் ரயில்வே வந்து அட்மிட் பண்ணியிருக்கு. அடுத்த நாள் காலையில் 19ஆம் தேதி காலை மட்டும்தான் 10 மணிக்கு போய் தான் எங்களால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் ஹெலிகாப்டர்லேயே கொடுக்க முடிஞ்சதுன்னு ஒன்றிய அரசினுடைய ரயில்வே துறை அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸாகவே ஒத்துக்கிட்டு இருக்கு. அதே போல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒத்துக்குச்சு. உங்களாலேயே போக முடியல, அப்புறம் நீங்கள் மக்கள் எப்படி நடந்து போக முடியும் அந்த இடத்துல? அப்படி டோட்டலி கட் ஆஃப். அங்கே மக்கள் தங்களுக்கு தானே உதவி செஞ்சுக்கிட்டாங்க. நண்பர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார் இல்லையா, 42,290 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அவங்களே கணக்கு சொல்கிறாங்க. அதில் 5049 பேர் ஒன்றிய படைகள் எல்லா படைகளும் NDRF, ஏர்ஃபோர்ஸு, கப்பல் படை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுபோக தனிப்பட்ட முறையில் ஒரு 713 பேர் கடலோர பாதுகாப்பு அவங்க வந்து மீட்டாங்கன்றாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 37,000 பேர்த்தை யார் மீட்டாங்க? தமிழக அரசு தானே. இவங்களே சொன்னாங்களே ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஒன்றிய அரசு மாநில அரசு ஒரு கம்பைன்டு ஜாயிண்ட் ஆபரேஷனாக தான் இருக்க முடியும். நான் அதை தான் சொல்ல வரேன். நடந்தது இல்லை, NDRF முன்னாடியே போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. NDRF முன்னாடி போய் எப்படி ஒரு NDRF ஃபோர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டோட பெர்மிஷன் இல்லாமல் ஒரு இடத்துக்கு மொபிலைஸ் பண்ணி போய் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தான் சந்து தெரியுமா, இல்லை தெரு தெரியுமா, இல்லை ரோடு எங்கே போகுதுன்னு தெரியுமா, இல்லை எங்கே வாட்டர் பாடி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்கே இருக்கிற ரெவன்யூ ஆஃபீஸர் சொன்னாதான் தெரியும், அங்கே இருக்கிற VAO சொன்னாதான் தெரியும். சும்மா போயிட்டு நின்று அத்தான காட்டில் வந்து இப்படி நின்றுட்டு தான் இருக்கும். தலைமைச் செயலாளர் பேட்டி கொடுத்திருந்தார். NDRF நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், அழைத்திருக்கிறோம். NDRF இன்வைட் பண்ணாதாங்க வரவே முடியும். ஃபோர்ஸை மொபிலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்பெனியை மொபிலைஸ் பண்ணி வைக்க முடியும். அந்த வந்து நீ மூவ் பண்ணாது. ஆர்மி பிளட்டூனாக இருந்தாலும் சரி, NDRF டீமாக இருந்தாலும் சரி, லோக்கல் கவர்மெண்ட் மாநில அரசு, அதுவும் பர்டிகுலராக அந்த மாவட்ட நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் அதிகாரி இருக்கார் இல்லையா, VAO, அவர் தலையீட்டில் தான் வந்து எந்த இடத்துக்கு போகணும், எங்கே தண்ணி நிற்குது, எங்கே உடஞ்சி தண்ணி வருது, எந்த இடத்துல பிளக் பண்ணணும், எங்கே வந்து போய் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேரடியாக போய் ஏர்லிஃப்ட் பண்ணணுன்றது அவங்க சொன்னதான் தெரியும். நீங்கள் போய் கண்ணை கட்டி விட்ட மாதிரி காட்டில் தான் இருக்க முடியும். அது மாநில அரசோட. அதனால தான் அவங்களே வந்து வேற வழி இல்லாமல் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மாநில அரசோடு இணைந்து தான் அந்த 42,290 பேரை மீட்டோன்னு. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் கிரெடிட் கிளைம் பண்றாங்க. அவங்க ஏர்லிஃப்ட் பண்ணாதான் நம்பரை கவுண்டை வச்சுக்கிறாங்க. நம்ம கேட்கக்கூடியது, ஒரு அரசோட சேர்ந்து தான் இதை செய்ய முடியும். அவர் எனக்கு முன்னாடி பட்டியலிட்டார் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் அவைட்டிங் மதர்ஸ்,
அவங்க எல்லாரும் வந்து மொபிலைஸ் செய்யப்பட்டு பாதுகாப்பு கொண்டு போனாங்க, அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் முன்னேற்பாடு இல்லாமல் என்ன? அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட்டும் தப்பு இல்லை. அதோட முக்கிய நிதி, அது சொல்லிகிட்டே இருந்தார். 450 கோடி கொடுத்துட்டோம், 450 கோடி கொடுத்துட்டோம். நீங்கள் இல்லைனாலும் கொடுத்து தாங்க ஆகணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 படி 48(1) அதனுடைய பிரிவின் படி ஜூன் மாதம் ஒரு தவணையும் டிசம்பர் மாதம் ஒரு தவணையும் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும். 2021-22 நிதியாண்டில் ஆரம்பித்து 2025-26 நிதியாண்டு வரைக்கும் 1,28,152 கோடி இது வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுக்கு, இந்திய அரசுக்கு மொத்தத்திற்கு. அதில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை 75%, அது வந்து 98,080 கோடி. அது மற்ற மாநிலங்களுக்கு வந்து 75%, இமாலயன் மவுண்டன் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் 90% கொடுப்பாங்க. அது நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு சில நீங்கள் ஆஃபீஸ் மெமரண்டம் இருக்குது NDMA வெப்சைட்டில், இப்போ தான் நான் பார்த்தேன், அதில் வேணால் போய் படிச்சுக்கலாம். அதில் இந்த ஆண்டு வரைக்கும் ஜூலை வரைக்கும் இதுவரை ஒன்றிய அரசு ரிலீஸ் பண்ணியிருக்க தொகை 42,000 கோடி தான். இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 46,000 கோடி எங்கே போய் ஒதுக்க போகிறீங்க நீங்கள்? ஏன் நம்ம அதில் ஷார்ட்ஃபால் எங்கே வந்துச்சு? அதுக்கு கேட்டால் காரணம் சொல்லுவாங்க. அதாவது எந்த ஹெட்டில் கொடுக்குறாங்களோ மிட்டிகேஷனுக்கு கொடுக்குறது மிட்டிகேஷனுக்கு தான் செலவு பண்ணணும், ரிலீஃப் கொடுக்குறது ரிலீஃபுக்கு தான் செலவு பண்ணணும். பல்வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே போல் இதுக்கு கொடுத்தது சரியான முறையில் செலவு பண்ணால் அதுக்கப்புறம் தான் மித்தத்தில் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அப்போ இந்த தவணையை கொடுக்கறது இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து ஏதோ செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன்றீங்க. அது எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டிய காசு. இங்கே கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என்ற அடிப்படையில் இத்தனை மழை அவங்களே ஒத்துக்கிறாங்களே, ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்குன்னு. அப்போ உங்களுக்கே தெரியுது இல்லை, அந்த அறிவு இருக்குல்ல, அப்போ வந்து காசு கொடுக்க வேண்டியது தானே எக்ஸ்ட்ராவா? எங்கே போச்சு உங்களுக்கு அந்த அறிவு? இல்லை, பேரிடர் மீட்புக்கு வந்து நிவாரணம் செய்யறதுக்கு வந்து ஆய்வு பண்ண குழு வந்திருக்கு, அவங்க போய் ரிப்போர்ட் பண்ண பிறகு எவ்வளோ பாலம் உடனே அது ஒரு பெரிய கதை இருக்குது. அது இந்த என்னமோ ஐஎம்சிடி வந்துருச்சு ஐஎம்சிடி வந்தது உடனே காசு கொடுத்துருவீங்களா? இந்த இன்டர் மினிஸ்டீரியல் சென்ட்ரல் டீமோட போய் அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இது ஒரு சப் கமிட்டி ஒன்று இருக்குது, ஹை லெவல் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஒன்று இருக்குது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே. அந்த சப் கமிட்டி கூப்பிட்டு விவாதிக்கும், இந்த ஐஎம்சிடி கொடுத்த அறிக்கை சரியா, அவங்க போட்டிருக்க தொகை இவ்வளோ டேமேஜ்னு சொல்கிறாங்க, அது சரியானு சொல்லி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதற்கு தலைவர் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர். அவர் கீழே வந்து அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய வேளாண் துறை அமைச்சர், நிதி அமைச்சர்லாம் இருப்பாங்க. அவங்க கடைசியாக கூடி அதற்கப்புறம் சரி இவ்வளோ தொகை கேட்குறாங்க, நம்மளாம் பார்த்து ஏதோ பாவன்னு கொடுப்போம். அந்த 7 வருஷமாக வந்து 1,25,000 கோடி கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 5,800 கோடி எப்படி 4.61% கொடுத்தாங்களோ அதே போல் ஏதோ ஒரு தொகை, அது எந்த அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசு பார்த்து கொடுக்கும், அவங்களா பார்த்து கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு 2 மாதம் ஆகிடும். இதில் என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இதில் விவசாயமே வராது. ஏன்னா இந்த ஐஎம்சிடி வந்துட்டு போனதில் இந்த கிராப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கவர் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாத்துக்கும் தனியாக வரணும். அது இதுக்குள்ளே கவரே பண்ண மாட்டாங்க, இவங்க பாட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, அதுக்கு தனியாக வரணுன்றுவாங்க. அதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிட்டு போகிறக்கு 6 மாதம் ஆகும். நீங்கள் 2014 ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க, இது மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடியே ஒன்று பண்ணாங்க, இந்தியாவுக்கு ஒரு முன்னாடி நிறுவனம் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 48,000 கோடி அளவிற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த பகுதிகளெலாம் இழப்பு, அதில் இந்த வெள்ளத்தால், அதில் வேளாண் இழப்பு எல்லாம் சேர்த்தி தான். அதில் இன்சூர் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேளாண் இழப்பில் வெறும் 4% மட்டும்தான் இன்சூர் செய்யப்பட்டது. அதனோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இன்ற அளவுக்கு கூடியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் 2016 இந்த 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பா மற்றும் குறுவைக்கான அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குங்களா, ஏக்கரேஜ், அது 65%, 62%, 45% குறைஞ்சிருக்குது இன்சூர் ஆகிறது, காப்பீடு செய்கிறது. அப்போ எங்கே போய் உங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறது? அப்போ அரசாங்கம் தான் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்கணும்னா காசு யார் கொடுக்குறது? ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போயிடுற. அப்போ எங்கிட்ட எங்கே காசு இருக்குது? பத்திரப்பதிவை தவிர, ரோட் டேக்ஸ் போடுறதை தவிர, எங்கிட்ட இல்லை வந்து இது கலால் வரியை தவிர வேறு என்ன டேக்ஸ் இருக்குது? அதுவும் வந்து டாஸ்மாகில் அது வெறும் 7% தான் டாஸ்மாகோட ரெவன்யூ தமிழ்நாட்டை. சரி, நம்ம தொடர்ந்து அந்த காசெல்லாம் வந்து நீங்க கொடுக்கணுன்றனால தான் வந்து ஸ்டாலின் வந்து கேட்கிறாரு 21,600 கோடி கூடு, 12,650 கோடி கூடு, இடைக்கால நிவாரணமா 7,033 கோடி கூடு அப்படின்னு கேட்கறாங்க. அது ஸ்டாலினோ எடப்பாடியோ அதெல்லாம் அவசியம் இல்லை. எங்ககிட்ட நிதி ஆதாரம் இல்லை, இவ்வளோ இழப்பீடு இருக்கு, அதில் இன்சூரன்ஸ் பண்ணாமல் இல்லை, இவ்வளோ இருக்கு, அப்போ நீ கொடுன்னு சொல்லி கேட்டால் இதில் இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த இழப்பீடுலேயே இன்சூரன்ஸ்லேயே பெரிய இதெல்லாம் சிக்கலாக இருக்கு. மாநிலங்கள் வர வர என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த 5 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட பங்கீடு தான் அதிகமாக இருக்கும். அதை குறைச்சிக்கிட்டே வந்திருக்கு ஒன்றிய அரசு காலப்போக்கில். அவங்களோட ஷேர் குறைஞ்சிட்டு மாநில அரசு அதிகமாக கொடுக்குது. நீ நிதியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஸ்டேட்டு தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த மாதிரி கலாமிட்டி வந்துட்டு காசை கொடுன்னு கேட்டால் அதுவும் தரமாட்டேன், கேட்டால் 450 கோடி கொடுத்துட்டா அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. இன்னொன்று 561 கோடி ஃப்ளட் மிட்டிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க, அது இப்போ கொடுக்க முடியுமா? சென்னையில் வந்து ஃப்ளட்டுக்கு மட்டுமே வந்து முதலமைச்சர் சொன்னதுபடி 1,500 கோடி செலவாயிருக்கு. நீ கொடுத்த 450 கோடி ஏமாத்திரம். சரி, ட்விட்டர் வாயிலாக நேயர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை பார்க்கலாம். வானிலை ஆய்வு மையம் துல்லியமான கணிப்பை சொன்னது தென் மாவட்ட மழை தொடர்பாகன்னு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பது பற்றி நேயர்கள் என்ன கருத்தை முன் வச்சிருக்காங்கன்னா, அது சரியான கருத்து என்று 15% பேர்,
உண்மைக்கு மாறானது என்று 56% பேர், இது ஒரு சமாளிப்பு வாதம் என்று 19% பேர், சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று 10% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. திரு கனகசபாபதி, உங்கள் பார்வை சுருக்கமாக ஒவ்வொருத்தரும். நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் கூடுதலாகவே குணசேகர் சார், நீங்கள் வந்து ஆமாம், நீங்கள் வந்து அவர் நண்பர் கனகராஜ் வந்து 10 நிமிடத்திற்கு மேலே திமுக ஆதரவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறது தான் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆனால் நீங்கள் சுருக்கமாக சொல்கிறீங்க. இது எப்படி இவ்வளவு நேரம் அவங்கள பேச விட்டுட்டு, அதாவது சார் முதல் சுற்றுல நான் உங்களுக்கு வந்து சுருக்கம்னே சொல்லல. முதல் சுற்றுல நீங்க சொல்லி முடிக்கிற வரையில நாங்க முடிக்க சார்னு கூட சொல்லல. சொல்லுங்க பார்க்கலாம் சார். இல்ல இது எப்படி நியாயம் குணசேகர்? நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. எப்படி நியாயம்? அவர் வந்து எவ்வளவு நேரம் பேசினாரு, எல்லாம் என்னென்ன விஷயத்த எல்லாம் பற்றி சொன்னார். நான் பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. அவர் வந்து உதாரணமா ஒன்று சொல்றாரு, முதலமைச்சர் வந்து பிரதமரை பார்க்க கூட போயிருக்கலாம், மீதி இந்தி கூட்டணிக்கு எப்படி போனார்னு சொல்றீங்கன்னு. ஏனுங்க, முதல்லயே அது முடிவான தேதி. இவர் ஒரு நாள் முன்னால தான் வந்து பிரதமரை பார்க்க கேட்கிறாரு. இவர் அதற்கு வியாக்கியானம் பண்றாரு, திமுக பேச்சாளர்களை விட கொடுக்குறாரு. அப்புறம் இந்தியா கூட்டணியை நான் இந்தி கூட்டணின்னு சொன்னதாக சொல்றாரு. கடைசியில் இருக்கிற வந்து அலையன்ஸ். அதனால வந்து தமிழில் சொல்லும்போது INDI கூட்டணின்னு தான் சொல்லணும், இந்தியா கூட்டணி இல்லை, அது இந்தி கூட்டணி தான். நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் பேசுனீங்களே, நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல. இந்த 4000 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்கு? அதில் ஒருத்தர் வந்து இனி வெள்ளம் வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு உங்கள் அமைச்சர் தான் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து 42 விழுக்காடு தான் செலவு பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னால் 92. இந்த 50 விழுக்காடு வித்தியாசம் எதனால்? இதை பற்றி நீங்கள் பேச முடியுமா? அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் அதாவது 450 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டியதுதான். அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. மத்திய அரசு வந்து தமிழகத்திற்கோ மற்ற அரசுக்கோ மற்ற மாநில அரசுகளுக்கோ வித்தியாசம் காட்டுறதில்லை. அதற்கு என்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறது, அதுபடி கொடுக்குது. ஆகவே அது கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்குது, அவ்வளவுதான். அது சம்பந்தமாக அதற்கு மேலேன்னு சொன்னால் அதற்கான வழிமுறைகள் இருக்குது. ஏதோ நம்ம அரசாங்கத்துக்காக மட்டும் தமிழகத்துக்கு மட்டும் பண்ணுறதில்லை. நாங்கள் தமிழக நலனை மற்ற எந்த கட்சியின் நலனை விட நாங்கள் பாதுகாப்போம். அதில் எந்த விதமான இல்லை. அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. எல்லா கட்சியை விடவும் தமிழகத்தினுடைய நலன் பாரதிய ஜனதா கட்சியால் பாதுகாக்கப்படும். அதனால தான் பிரதமர் தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்துகிறார். தமிழை வந்து உலகத்தில் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். அப்புறம் வந்து மறுபடியும் அவர் வந்து நிதியமைச்சர் வந்து மோசமாக பேசினாங்கன்னு சொன்னார். நம்ம தமிழ்நாடு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? உங்கள் அப்பா வீட்டு பணமானு கேட்டார். இது நாகரிகமா? இது எல்லா மக்களுடைய பணம், யாருடைய அப்பா வீட்டு பணமும் இல்லை. இது அதுக்கு வந்து அவங்க பதிலளிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பி பேச வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து இந்த வெள்ளம் மிக்ஜாம் புயல் போதும் அதற்கப்புறம் போதும் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டார்கள் நீங்களே பார்த்தீங்க. தொலைக்காட்சியில் மக்கள் பார்த்தவங்க பாலுக்காக ஏங்கியதும் கஷ்டப்பட்டதும் 5 நாள் 6 நாள் வெள்ளத்தில் இருந்தது எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம திமுக MLA ஒருத்தர் வந்து கேள்வியாட்ட மக்களை வந்து அநாகரிகமாக அடிக்கிற அளவுக்கு போனாங்க, பார்த்தோம். காங்கிரஸ் MLA வந்து இவ்வளவுதான் செய்ய முடியும்னாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் போகும்போது ஒரு பெண்மணி தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். அவர் கூட இருந்த மூத்த அமைச்சர்கள் சீக்கிரம் சொல்லி முடியுங்கன்னாங்க. அவங்க வாழ்வாதாரம் வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை அதில் பற்றி சொல்ல விரும்புகிறாங்க. அது கேட்கறதுக்கு கூட முடியலன்னா என்ன பண்ணுறது? ஆகவே தமிழ்நாட்டு மக்களினுடைய துயரத்தை கேட்காமல் அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் நிவாரணப் பணிகளிலும் சுணக்கம் காட்டியது திமுக அரசாங்கம் தான். ஆகவே இதற்கு மாநில அரசு தான் முழுதும் பொறுப்பேற்க வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையில் என்னென்ன வேண்டுகோள் வேண்டுமோ அது எல்லா கட்சிகளுடனும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கேட்கும், உங்களை விட கேட்கும். இப்போ அம்பத்தூர் தொழில்பேட்டையில் பிரச்சனை, எந்த அமைச்சர் போனாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் போனாங்க. அவங்க உடனே போய் வந்து மத்திய நிதியமைச்சரை பார்த்தாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க 2015 வெள்ளம் வந்தது, பாதிக்கப்பட்டோம். 23 வெள்ளம் வருது, பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 8 வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கிறீங்க? ஆகவே இந்த வெள்ள பாதுகாப்பு,
வெள்ள நிவாரண பணியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசானது தோல்வியடைந்து இருக்கிறது. மக்களினுடைய துயரங்களுக்கெல்லாம் சிரமங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தது மாநில அரசு தான். இதை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணதாக பெருமைப்படுறீங்களே, ஏன் இவ்வளவு வெள்ளம் வருது? ஏரிகளை பாதுகாக்க வேண்டியது உங்க பிரச்சனை இல்லையா? 4-5 நாளைக்கு முன்னால் அறிக்கை வந்திருக்குது. 6000 ஏரிகள் இன்றைக்கும் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. இதற்கு யாரு காரணம்? ஆட்சி செஞ்சவங்க பொறுப்பு இல்லையா? நீர்வழிப்பாதையில பெஞ்ச மழைக்கும் புன்னக்காயல் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் ஏரி ஆக்கிரமிப்பு காரணம் இல்ல சார். ஏரியில அதிகமா மழை பெஞ்சு கரை புரண்டு ஓடின வெள்ளம், திடீர்னு பெய்த மழை தான் காரணம். சென்னையோட பிரச்சனை வேற, தூத்துக்குடி தென் மாவட்டங்களுடைய பிரச்சனை வேற. சார் குணசேகர் சார், இங்க பாருங்க, ஏரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்படலையா? தமிழ்நாட்டில் ஏரிகள் ஆக்கிரமிப்பு இல்லையா? நீர்வழிப்பாதையில தடை இல்லையா? தடக்கல் இல்லையா? அவர் போற போக்குல எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இதுக்கு யாரு காரணம்? நீங்க பாட்டுக்கு முடிச்சிடாதீங்க. ஏரிகளை ஆக்கிரமிச்சு பல்கலைக்கழகங்களாகவும் பஸ் ஸ்டாண்டுகளாகவும் கட்டி இருக்கிறாங்க. மதுரை ஹைகோர்ட் இருக்கிற இடமே ஒரு ஏரியோட இடம் தான். பல டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரேட் ஏரியில தான் கட்டி இருக்காங்க. பல விஷயங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு இந்திரகுமார், சுருக்கமா, மிக சுருக்கமா. ரொம்ப சுருக்கமாவே கேட்டுறேன். 4000 கோடி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வெள்ள பாதிப்புக்கு முழு பொறுப்பை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த வெள்ள பாதிப்பு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்ல 3 ஸ்மார்ட் சிட்டிஸ், சென்னை ஸ்மார்ட் சிட்டி, தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி, திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி, அம்பத்தூர் எஸ்டேட்டை பற்றி கேட்டாங்க. அம்பத்தூர் எஸ்டேட்டும் ஸ்மார்ட் சிட்டி தான். ஸ்மார்ட் சிட்டியினுடைய ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் 1,81,561 கோடி ரூபாய். இந்தியாவினுடைய பிரதமர் தனது கனவு திட்டமாக அறிவித்த திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷரத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்மார்ட் சிட்டிஸின் கீழே கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படின்றது ஸ்மார்ட் சிட்டியினுடைய டேக்லைன். அந்த கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டிஸ்ல அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் 2.0ல இண்டிகேட்டர் 4 என்ன அப்படின்னா டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ். டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ்ன்றதை ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட், இப்படி பல்வேறு வழிகாட்டுதலின் அடிப்படையில் வெள்ளமே தேங்காத வகையில் நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி செய்ய போறோம்னு சொல்லி தான் இவ்வளவு பெரிய நிதியை ஒதுக்குனாங்க. இதற்கு முதலில் வெள்ளை அறிக்கை கொடுத்துவிட்டு ஒன்றிய அரசு அடுத்த கட்டமாக பேச வேண்டும். தமிழ்நாடு கேட்ட என்டிஆர்எஃப் தொகை என்பது உரிமை தொகை, அது வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படுவதை தாமதப்படுத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்தியா முழுவதும் 100 சிட்டிஸ், 100 சிட்டிஸ்ல 3 சிட்டிஸ் தமிழ்நாடு, மொத்தம் 12 சிட்டிஸ், 12ல 3 இன்னைக்கு ஃப்ளட்டடு, 3மே டைரக்டா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் லிஸ்ட் கடந்த ஜூலை மாதம் வெளியாகி இருக்கிறது. அதில் வெளியாகி இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை எல்லாத்திலையும் அவங்களும் ஸ்ட்ராங் வாட்டர் ஒர்க்குக்காக செலவழித்திருக்கிறார்கள். இதற்கு நேஷனல் லெவல்ல ஒரு மானிட்டரிங் பாடி இருக்கிறது. அந்த மானிட்டரிங் பாடி நேரடியாக ஒன்றிய அமைச்சராக அந்த துறை யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்ல ஹர்தீப் சிங் கீழே இருக்கக்கூடிய செயலாளர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இது செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு வெள்ளை அறிக்கையை கொடுத்துவிட்டு தமிழ்நாடு என்ன செய்தது என்ற கேள்வியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கட்டும், தமிழ்நாடு பதில் சொல்லும். நன்றி. திரு அக்னீஸ்வரன். அதாவது சார், இந்தியாவிலேயே நகரமயமாதல் அதிகமாக எங்கே நடக்குதுன்னா சென்னையில் தான் நடக்குது, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அப்போ எல்லா பேரும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் சென்னைக்கு வந்தால் எல்லாரும் தனி சொந்த வீடு வேணும். ஆனால் ஏரிகள் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடாது அப்படின்னா திரும்ப வேற ஏதாவது ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். ரெண்டாவது, ஸ்மார்ட் சிட்டியை இந்தியாவிலே 2015 பல 20 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அப்படின்னா நீ ஏரி இது பண்ண மேற்கு மாம்பழத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க மத்திய அரசு? ஆக 2. மூணாவது விஷயம், இங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க சாதாரண ஒரு நிதி நிறுவனத்திட்ட போய் ஒரு லோன் கேட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் லோன் சாங்ஷன் பண்ணிடுவாங்க, ஏன்னா வட்டி அதிகம். ஆனா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் ஒரு லோன் கேட்டா நம்மளை அல்லோல் பட்டு விட்டுருவாங்க, வட்டியும் கூட போடுவாங்க, ஆனா தெரியாது. அது மாதிரி தான் ஒரு தேசிய பேரிடர் என்று அறிவிக்கவே மறுக்கிற இந்த மத்திய அரசு எப்படி பணத்தை நமக்கு கொடுக்கும்? ஆக மத்திய அரசிடம் பணம் வாங்குறது ஒரு வங்கியில லோன் வாங்குறது மாதிரி தான் இருக்குது. ஆனா இங்க இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கலைஞர் கருணாநிதி இறந்துட்டாரு, செல்வி ஜெயலலிதா இறந்துட்டாரு,
வந்துட்டாங்க. அதனால நாம மத்தியில தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்சிட்டோம், அதனால நாம தமிழ்நாட்டிலே ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் நோக்கி பாருங்களேன், பின்னோக்கி பாருங்களேன். 67க்கு பிறகு காங்கிரஸ் பலமுறை மத்தியில் ஆட்சியில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்னும் காங்கிரஸ் ஆட்சி வர முடியல. அப்ப பலமுறை ஆட்சி இருந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வர முடியலனா கடைசி 10 ஆண்டு காலம் இருந்த பாஜக தமிழ்நாட்டில் எப்படி வர முடியும்? ஏன்னா காயல்பட்டில் 96 சென்டிமீட்டர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்க 21 சென்டிமீட்டர். ஆனால் 2015 செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து நீங்க மோடி அவர்கள் நேரடியாக வந்து ஹெலிகாப்டர்ல பார்த்தாரு, மாண்புமிகு பிரதமர். ஆனால் இன்னைக்கு 96 சென்டிமீட்டர், 115 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு, பிரதமர் வரலையே. ஆனால் ஆட்சி, இந்த ஆட்சியை குறை சொல்லணும் திராவிட கட்சிகள் குறை சொல்றீங்கன்னா, இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நேர களத்தில் நின்று வேலை பார்த்துச்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேலை பார்க்கறாங்க. ஆனால் நீங்க நிதியை மட்டும் தான் உங்ககிட்ட நாங்க கேட்கிறோம், நீங்க ஆட்சிக்கு இங்க வரணும்னு நீங்க அதை மட்டும் தான் ஆசைப்படுறீங்க. ஆகையினால தமிழ்நாட்டில் பேரிடர் என்ன, திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக தான் என்பதை இந்த இக்கட்டான காலத்தில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால மாண்புமிகு நிதி அமைச்சர் எங்களுக்கு பணத்தை கொடுங்க, பேரிடர்னு அறிவிங்க. தமிழ்நாட்டு மக்களை திமுக அதிமுகவா பார்க்காதீங்க. தமிழகம், தமிழ்நாட்டு நிதி அமைச்சர், தமிழ்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆனா தமிழ்நாட்டுக்கு நிதி மட்டும் பற்றாக்குறையா இருக்கு. அதுதான் வேதனையா இருக்கு. நன்றி சார், நன்றி 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 திரு அக்னீஸ்வர். திரு மனுஷபுத்திரன், ஏன் உங்களுக்கு இந்த குழப்பம் வந்துச்சு? நான் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறது உங்களுக்கு தோணிருச்சா? பாயிண்ட்டுக்கு வாங்க சார், பாயிண்ட்டுக்கு வாங்க அவரை பாராட்டுறது நல்லா. அது நம்ம கனக சபாபதி பாஜக வந்து பேசினப்ப அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுறாருன்னு நல்லா தெரியுது. அதாவது பிஜேபியோட வார் ரூம் பரப்புகிற செய்திகளை தவிர எந்த செய்தியும் அவர் படிக்கிறது கிடையாது, பார்க்குறது கிடையாதுன்னு அதை அப்படியே இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. 2 கோடி பேர் இந்த வட மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் பெய்த மழையில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 கோடி பேரையும் மீட்டெடுத்து இவர்களுக்கான நிவாரணங்களை செய்தது யார்? ரெண்டாவது வந்து ஒரு மினிஸ்டர் போகணும், முதலமைச்சர் இங்கே இருக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் எங்கெங்கே பாதிக்கப்பட்டுச்சோ அவ்வளவு அதிகாரிகள், அடிமட்ட தொழிலர்கள், கார்ப்பரேஷன் எல்லாருமே முழுமூச்சாக களத்தில் நின்னாங்க. இன்னொன்று, இந்த 4000 கோடி இதுக்காக வடிகால் பணிகளுக்காக செய்த பணம் எங்கே போச்சுன்னா 2015 வெள்ளத்தையும் நீங்கள் இதை கம்பேர் பண்ணி இப்போ பெய்த மழையையும் கம்பேர் பண்ணி 70% பகுதிகளில் அவ்வளோ பெரிய மழை சென்னையில் பெஞ்சும் கூட 70% பகுதிகளில் நீங்கள் உங்கள் ஊடகங்கள்லேயே காமிச்சிங்க, அடுத்த நாள் மழைநீர் வடிந்தது, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. மீதி இருக்க பகுதியில் மக்கள் பாதிக்கப்படலைன்னு நாங்கள் சொன்னோம். அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் பண்ணோம். ஒரே ஒரு கேள்வியோடு நான் என்னுடைய உரையை நிறைவு பண்ணுறேன். அதாவது இவ்வளவு தூரம் இவங்க பேசுகிறாங்கல்ல, நான் அதே தான். இப்போ இன்றைக்கி வந்து குஜராத்தில் 2021 வெள்ளம் வருது, பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, அவரே நேரடியாக நிவாரண நிதியை அறிவிக்கிறார். எவ்வளோ, அதே மாதிரி இறந்து போனவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்சம் ரூபாயை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் தமிழ்நாடு என்ன சார் பாவம் பண்ணிச்சு? இங்கே பிரதமர் மோடி எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு போகிறாருன்னு பாருங்கள். சின்ன சின்ன அமைப்புகள், சாதி அமைப்புகள் நடத்துகிற கூட்டத்துக்கெல்லாம் கூட அவர் வந்திருக்காருங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பேர் நடந்தப்போ வரமாட்டேங்கிறாரு. ஆனால் நீங்கள் குஜராத்துக்கு போகிறீங்க, பெரிய அளவுக்கு அவங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து நிதி கொடுக்குறீங்க. அப்போது உங்களுடைய மனோபாவம் என்பது திமுக அரசு இதன் மூலம் மாட்டிக்கிட்டா நமக்கு நல்லது, இப்படிதான் பண்ண நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? மக்கள் உங்களை நம்பிடுவாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் குறை சொல்லுகிற போது நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்கிற கேள்வியை மக்கள் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இந்த எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் செய்யறதுக்கான தருணமா இது? திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ ஜனங்க இன்னமும் பல ஊர்களில் முகாம்கள்ல இருக்காங்க, ஆயிரக்கணக்கானவங்க இருக்கிறாங்க, இன்னமும் கரண்ட் போகாத இடங்கள் இருக்கு, 5 நாளா கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பாருங்க, நாங்கள் ஏதாவது ஒரு சார்ஜஸை பண்ணுமா? எங்கள் மேலே வைக்கிற அபாண்டத்திற்கும் பொய்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது அரசியல் யார் பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த கிரவுண்டுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சதை விட ஒரு பெஸ்ட் ஸ்கீமை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றோம். உங்களோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசர்வேஷன், இது சமூக நீதியை நாங்கள் கொண்டு வர்றோம், விமனுக்கான ரைட்ஸை நாங்கள் கொண்டு வர்றோம், பொருளாதாரத்தை தமிழ்நாடு அரசினுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை விட ஒரு பெஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம்னு பிஜேபி பேசட்டோம். ஆனால் ஒரு நேச்சுரல் ஒரு டிசார்டர் நடந்த உடனே பிணந்தின்னி கழுகுகளைப் போல அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உடனே கடுமையான வார்த்தைன்னு சொல்லுவீங்க. என்னுடைய கட்சி கட்டுப்பாடு காரணமாக நான் இந்த அளவில் பேச வேண்டியிருக்கு. சரிங்களா? பிணந்தின்னி கழுகுகளைப் போல இந்த அரசியல் களத்தில் அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் அவர்கள் இந்த கேம்ல அவங்க வெற்றி பெற முடியாது. இந்த அரசு மக்களோடு நிற்கிறது. ஒரு நிமிஷம் திரு கனகராஜ் கொடுக்கிறார். சாரி, திரு கனக சபாபதி. திரு கனக சபாபதி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இது நியாயம் இல்லை.
இது வந்து நீங்க உங்க பிரச்சாரத்தை அனுமதிக்கிறது மட்டுமல்லாம நீங்க நீங்க மோசமான வார்த்தையை பேசுவதற்கு அனுமதிக்கிறீர்கள். நீங்க அதுக்கு எதிரான ஒரு எதிர்வினையை சொல்லலாம் சார். நீங்க பேசுறதே பேசிட்டு இருப்பீங்களா? நன்றி நன்றி திரு கனகராஜ். அதாவது கனகசபாபதி சார் சொன்னார், இப்போ ஒரு ஆணை மோசமானவன்னு சொல்கிறதுக்கும் இப்போ ஒரு பொண்ணு மோசமானவன்னு சொல்கிறதுக்கும் புரிந்து கொள்ளுதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஏதோ தமிழை தூக்கி பிடிச்சோன்னு சொன்னாங்க. ரயில்வே கேட்டில் கூட தமிழ் இல்லாமல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அது வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் ஏதோ தெலுங்குலேயும் இருந்தது. அப்புறம் சண்டை போட்டு தான் மாற்ற வேண்டியிருந்தது. பேச்சை கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், என்டையர் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் குரலை கேட்காமல் வெளியே அனுப்பிட்டு இப்படி பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்றிய அரசு சில விஷயங்களை பரிசீலிக்கணும். நீங்கள் பயிருக்கு காப்பீடு வச்சுருக்கேன்னு சொல்லுவீங்க சார். நான் முன்னீர் பள்ளம் புது கிராமம்னு 2 கிராமத்துக்கு போனேன். 3 இன்ச்சு அளவுக்கு மணல் தேங்கி இருக்குது. பயிர் அழுகி போனது மட்டும் இல்லை, இந்த மணலையெல்லாம் அள்ளிட்டு வேறு மண் போட்டு தான் அவங்க விவசாயம் பண்ண முடியும். எனவே அதுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கணும். 2 அம்பத்தூரை மட்டும் சொன்னாங்க. அம்பத்தூர் 2015 இவர் போய் என்ன பணம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாரா? இப்போ போய் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் 1 நயா பைசா ஒருத்தருக்கு அனுப்பலை. நான் என்ன கேட்குறேன், ஜிஎஸ்டிக்கு கால நீட்டிப்பு பண்ணுறோம், இஎஸ்ஐக்கு கால நீட்டிப்பு பண்ணுறோம், அல்லது வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு, அல்லது வந்து பிஎஃப்க்கு கால நீட்டிப்பு பண்ணுறோம், வங்கி உத்தரவாத கடன் அறிவிக்கிறோம், இன்சூரன்ஸு இதுவரை அவர் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எவ்வளவு கிளைம் பண்ணாங்க, இவ்வளவு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பாக்கி இருக்குன்னு. அவங்க அரசியலுக்காக அன்றைக்கி போனாங்க. அண்ணாமலை போகிறதல்ல பிரச்சனை, பேசுகிறது அது என்னது, படிக்கிறது ராமாயணமும் இடிக்கிறது பெருமாள் கோயிலாக இருந்தால் என்ன பண்ணுறது? இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். மாரட்டோரியம், கடனை கொஞ்சம் நாள் கழித்து கட்டுங்கன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு சென்ட்ரல் டீம் வரணுமா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டு கீழே தானே அது இருக்குது. அதை பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? வியாபாரிகள் உண்மையிலேயே நான் இன்னைக்கு போனேன், தயவு செஞ்சு நான் இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் கூட வைக்கிறேன். உங்கள் பொருட்களை தான் விற்று அவங்க கொடுக்குறாங்க. ஏராளமாக சேதங்கள் 8 அடி 9 அடிக்கு ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெக்கானிக்கல் எல்லாமே மோசமாக போய் கிடக்கு. நீங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ஃபண்டுலாம் கொடுக்குறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டெல்லாம் வச்சுருக்கீங்க, சமூகத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு தர்றவங்க இந்த வியாபாரிகள் தான். ஏன் நீங்கள் ஒரு தடவை அந்த சோஷியல் வெல்ஃபேர் ஃபண்ட்லேருந்தோ அல்லது இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோ திரும்பி கொடுக்கக்கூடாது? அதை அவங்க யோசிக்கணும். வீடுகள்லாம் பொருட்கள் போயிருக்கு. ஒன்றிய அரசாங்கம் இந்த நேரத்திலையும் திமுகவை பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு தமிழக மக்கள், வியாபாரிகள், விவசாயிகள் என்று இவர்களை பழிவாங்கிடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். சாப்பாடு பக்கத்தில் இருந்து கொண்டு ஆனால் அதை எட்டி பிடிக்க முடியாத நிலைமையில் இயற்கையின் பேரிடர் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த மனிதன் சோறு குடுன்னு கேட்குற நிலைமை இருக்கு இல்லையா? அது துயரமானது. எங்ககிட்ட வந்து உங்கள் ஆலோசனையில் சொல்கிறத விட உங்கள்கிட்ட கைகூப்பி கேட்கணுன்னா கைகூப்பி கேட்குறோம், காலை பிடிச்சி கேட்குறதுனா காலை பிடிச்சி கேட்குறோம். இப்போ நாங்கள் உரிமை குறித்து கூட பேசலை. என் மக்கள் மீண்டெழ வேண்டும், வாழ வேண்டும், அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் என்று கெஞ்சி கேட்கிறோம். நிர்மலா சீதாராமன்ட்ட கூட நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களை கெஞ்சி கேட்குறேன். விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள், வீட்டு பொருளை இழந்தோர், வீட்டை இழந்தோர், கால்நடைகளை இழந்தோர், தொழிற்சாலைகளை இழந்தோர் என்று எங்கள் மக்கள் பரிதவித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வன்மங்களை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு தயவுசெய்து எங்களுக்கு நிதி கொடுங்கள். அது எங்கள் பணம் தான், அதை அப்படி கூட சொல்ல உங்கள் பணம்னு சொல்கிறோம். இந்த மக்களை காப்பாற்றுங்க. நன்றி. நன்றி. நன்றி திரு கார்த்திகேயன். இல்லை, இது அடிப்படையில் பிரச்சனை என்னென்னா, ஒன்றிய அரசனுடைய பார்வை, அந்த நிதி பகிர்வு இல்லை மாநிலங்களுடைய பற்றிய பார்வை தான் இந்த குன்றி இருக்குது. நாங்கள் பார்த்து ஏதாவது ஒரு பெருந்தன்மையாக கொடுத்தால்தான் பணம், இல்லை எங்களை கையேந்தி தான் இருக்க வேண்டும் என்று அந்த பார்வையும் சரி. மாநிலங்களுடைய நிதி அதிகாரத்தை அபகரித்து கொண்டு ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படக்கூடியதிலிருந்து வர்றது தான் இந்த பிரச்சனைகள்லாம் அடிப்படையிலேயே. நாங்கள் இந்தளவுக்கு ஒரு டிசாஸ்டர் நடந்தாலும் சரி போய் கையேந்தி நிற்கணும், அதற்கும் நாங்களாக பார்த்து கொடுத்தால்தான் உண்டு. அதுவும் அரசியல் ரீதியாக நாங்கள் ஆளும் மாநிலங்கள் இல்லது எங்களுடைய சகாக்களோ எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களாக இருந்தால், குஜராத்தாக இருந்தால் 2 நாளில் 9836 கோடி கேட்டால் 1000 கோடி கொடுக்க முடியும். அடுத்த நாள் பிரதமராலே அனௌன்ஸ் பண்ண முடியும். ஆனால்
தாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருந்தால் வெளிநாட்டு முன்னதையும் வரக்கூடாது, இல்லை சாப்ட்வேர் யூஸ் பண்ணதுக்கு வந்து சார்ஜ் போடுவேன், இல்லை அதே போல் வந்து கேட்குற தொகையில் வந்து 4-6% தான் தருவேன். இந்த மனப்பாங்கு இருக்கு இல்லையா, எல்லோரையும் சமமாக பாவிப்பது, எல்லா மாநிலங்களையும் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக சமமாக பாவிக்கிற அந்த மனப்பான்மையே இல்லை, அந்த ஜனநாயக தன்மையும் இல்லை, அரசியல் பக்குவமும் இல்லாமல் ஒரு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு எல்லாவற்றையும் இது போன்ற மக்கள் வாழ்வாதார பிரச்சனை இல்லை, வாழ்வு சாவு பிரச்சனை இல்லை, 31 பேர் செத்துட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனைகள் கூட அரசியலாகத்தான் மட்டும்தான் பாஜகவால் பார்க்க முடியும் என்பதைத்தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு உணர்த்துது. அதே போல் இந்த நிதியை பகிர்வு கொடுக்கிறது, இந்த வெள்ளத்துக்கு கொடுக்கறதுல காட்டக்கூடிய பாரபட்சம் வந்து இவர்கள் பொதுவான ஒரு மக்கள் மீதான பார்வை என்பதே வந்து ரொம்ப குறுகிய பார்வை தான் இருக்குது. அதில் ஒரு மனிதாபிமான பார்வை, இல்லை பரந்துபட்ட எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டிய பார்வை, இல்லை சமத்துவத்துவமான பார்வை இவர்களுக்கு கிடையாது என்பதனுடைய வெளிப்பாடு தான். உங்களுக்கு கேட்டால் நிதி கொடுக்க மாட்டேன், அதுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த யதாச்சதிகார போக்கோடு பேசுவது, இந்த அரகன்ஸ் அதிகார திமிரோடு பேசுவது, இது எல்லாமே அதனுடைய நீட்சி தான். நன்றி. ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.